அனைவருக்கும் வணக்கம். 8th 9th 10th 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அதோடைய இந்த வீடியோ பார்க்குறவுடைய பசங்களாக இருக்கலாம், அல்லது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக இருக்கலாம். ஸோ யாரெல்லாம் 7th சரிங்களா, அதாவது குறிப்பாக 8th 9th 10th 11th இவங்க எல்லாமே படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ எதற்காக அப்படின்னா, நமக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் இருக்குது, நம்ம எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் 7th ப்ரிப்பேர் ஆனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4500 ரூபா வரைக்கும் நமக்கு ஒரு மந்த்துக்கு ஸ்காலர்ஷிப் வாங்க முடியும். அதுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக பார்ப்போம். நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, அல்லது ப்ரைவேட்டில் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு சில எக்ஸாம்ஸ் இருக்குது, அதுவும் என்னென்ன அப்படின்னு சொல்லிடுறோம். அதேமாதிரி கவர்மெண்ட் எய்டில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு சில எக்ஸாம்ஸ் இருக்குது, அதுவும் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் சரிங்களா, என்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஆர் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் என்ன பண்ணலாம், படிக்கலாம் சரிங்களா. நீங்கள் படிச்சுட்ருக்கணும். இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 2 விதமான எக்ஸாம்ஸ் நடக்கும். ஒன்று எஸ்ஏடி, இன்னொன்று எம்ஏடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எஸ்ஏடியில் பார்த்தீங்கன்னா 90 கொஷின்ஸ் இருக்கும், எம்ஏடியில் பார்த்தீங்கன்னா 90 கொஷின் இருக்கும். அதாவது மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடு இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். இந்த எஸ்ஏடி அப்படிங்கிறது சயின்ஸு, சோசியலு, மேக்ஸு இது எல்லாமே மிங்கிளாகி இருக்கும். ஸோ இதற்கான போர்ஷன், எக்ஸாம் போர்ஷன் அப்படிங்கிறது 7th and 8th போர்ஷனில். அதனால தான் நீங்கள் 7th படிக்கிறப்பே ப்ளஸ்ஸு குறிப்பாக 7th படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னாலும் கண்டிப்பாக மைண்டில் வச்சுங்க, அல்லது உங்கள் பசங்க யாராவது படிச்சுட்டு இருந்தாலும் இது நோட் பண்ணி வச்சுங்க. 7th நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு 1000 ரூபா நமக்கு ஒவ்வொரு மாதமும் சரிங்களா, ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபா வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். எத்தனாவது வரைக்கும் அப்படின்னா 4 years சரிங்களா. நீங்கள் அடுத்து படிக்கக்கூடிய 9th 10th 11th 12th வரைக்குமே உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபா கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 6700 ஸ்டூடெண்ட்ஸை என்ன பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. இது குறிப்பிட்ட அளவு தான். இது இயர் பை இயர் சேஞ்சஸ் கூட என்ன பண்ணலாம், ஆகலாம் சரிங்களா. இது என்எம்எஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறது ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதக்கூடியது. ரூரல் ஏரியாவில் நீங்கள் இருக்கணும், அதாவது வில்லேஜ் கிராமப்புற ஏரியாவில் இருக்கணும், 9th ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் இருக்கும். 7th and 8th போர்ஷன்லேருந்தும் நமக்கு என்ன பண்ணுவாங்க, கொஷின்ஸ் கேட்பாங்க. குறிப்பாக 8th போர்ஷன்லேருந்து அதிகமாக கேட்பாங்க. அதே மாதிரி 9th போர்ஷன்லேருந்தும் வரும் சரிங்களா. இதில் ஒரு வருஷத்துக்கே நமக்கு 1000 ரூபா அளவுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அதாவது 1 இயருக்கு 1000 ரூபா தான் சரிங்களா. இது மந்த்துக்கு 1000 ரூபா, இது 1 இயருக்கு 1000 ரூபா. மொத்தம் நமக்கு 4 இயர்ஸ்க்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. இதுலையுமே சயின்ஸு, சோசியலு, மேக்ஸு இது எல்லாமே என்ன இருக்கும், மிங்கிள் ஆகிட்டு நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. 100 கொஷின். இதில் எவ்வளோ ஆன்சர்ஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இதில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரேஷியோ அந்தந்த இயருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு 11th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சரிங்களா, 10th முடிச்சுட்டு 11th போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு. அதனால் 10th நீங்கள் நல்லா படிச்சிங்க, குறிப்பாக தமிழ் ப்ளஸ்ஸு மேக்ஸு, அதுக்கடுத்து சயின்ஸு, சோசியல் சயின்ஸ் இதெல்லாமே நமக்கு படித்தோம் அப்படின்னா இங்கே 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ் டேலண்ட் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் எய்டடு ப்ளஸ் ப்ரைவேட் சரிங்களா, அனைத்து வகையான பள்ளிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஓவராலாக 100 கொஷின்ஸ் இருக்கும். இதில் 9th 10th தமிழில் நம்ம படித்தது, குறிப்பாக 10th தமிழில் படித்த கொஷின்ஸ்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்லேருந்து நமக்கு என்ன வரும்னா கொஷின்ஸ் வரும். எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான் சரிங்களா. எம்சிக்யூ அப்படின்னு சொல்லுவோம், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான டைப்பில் வரும். ஸோ இதில் நீங்கள் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு மந்த்துக்கும் 1500 ரூபா நமக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஸோ 2 வருஷத்துக்கு சரிங்களா, 2 வருஷம் அப்படின்னா 11th ப்ளஸ் 12th நீங்கள் படிக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. இதில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 750 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் மீதி 750 கவர்மெண்ட்டு, ப்ரைவேட்டு, மற்ற பள்ளிகள் எல்லாத்தையும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணுவாங்க சரிங்களா. நிறைய பேர் ஸ்காலர்ஷிப்பை வாங்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டு 2 இயர்ஸாக இது நடந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட் இயர் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் 10th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, 9th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு நல்லா உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டிஎன்சிஎம் டேலண்ட்ஸ் எக்ஸாம், தமிழ்நாடு திறனறிவு தேர்வு அப்படின்னு சொல்லுவோம், முதலமைச்சர் திறனறிவு தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு.
இதுக்கு 10th ஸ்டூடெண்ட்ஸும் எலிஜிபிள், 11th ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா. 10த்லேயும் எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும், அதே போல் 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடக்கும் சரிங்களா. 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 எக்ஸாம், ஒன்று வந்து தமிழ் டேலண்ட் டெஸ்ட்டு, அது ஒரு எக்ஸாம்ஸ் இருக்குது. அதே மாதிரி TNCM டேலண்ட் செட்ஸ் எக்ஸாம் சரிங்களா. இந்த 2 இதுலையுமே பாஸ் பண்ணிங்கன்னா 2500 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு எய்டடு, இதில் வந்து ப்ரைவேட் வந்து வராது. இதில் எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 2 வகையான பேப்பராக இருக்கும், பேப்பர் 1 பேப்பர் 2. 60 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஒரு கொஷின்ஸ் பேப்பர், அதாவது பேப்பர் 1 ஃபுல்லாக மேக்ஸ் ஃபுல்லாக இருக்கும், அதாவது மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அது வந்து இருக்கும். ஆப்டிடியூடு இந்த மாதிரியான கொஷினு, அது மேக்ஸ் ரிலேட்டடாக வர மாதிரி. அதே மாதிரி பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா 60 கொஷின்ஸ் இருக்கும். சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, மேக்ஸு இது எல்லாமே மிங்கிளாக இருக்கும் சரிங்களா. இதுக்கான கொஷின் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டு ப்ளஸ் வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ ஒவ்வொரு மாதமும் நமக்கு 1000 ரூபா ஸ்காலர்ஷிப் தருவாங்க 3 இயர்ஸ், அதாவது நம்ம யூஜி டிகிரி படித்து முடிக்கிற வரைக்கும். ஒரு அகடமிக் இயருக்கு 10,000 ரூபா அந்த பேசிஸில் சரிங்களா. அகடமிக் இயர்னா 10 மாதம் அப்படி சொல்லுவோம், அந்த 12 மாதம்னு வராது, 10 மாதம். ஸோ அதனால் ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபா, அப்போ 3 வருஷத்துக்கும் நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 30,000 ரூபா அளவுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 500 பாய்ஸு 500 கேர்ள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. ஃபுல்லாக பாய்ஸ் மட்டும், ஃபுல்லாக கேர்ள்ஸ் மட்டும் கிடையாது, தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. 500 பாய்ஸு 500 கேர்ள்ஸ், இது எல்லாமே அந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன் வைஸாக வந்து என்ன பண்ணுவோம், சேஞ்சஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸு. இதில் ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லையும் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா 1 மந்த்துக்கே நீங்கள் கிட்டத்தட்ட 10th ஈவன் 9th என்ன பண்ணலாம் அப்படின்னா 1000 ரூபா. அதுக்கடுத்து 10th எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு 1000 ரூபா நமக்கு வந்து கிடைக்கும். 11th நமக்கு 2500 ரூபா அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டுக்கான எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 4500 ரூபா அளவுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து அமௌண்ட்டுக்கு எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் 7th படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போலேருந்தே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நல்லா கொடுங்க. ஸோ பேரண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்களாலும் சரி, அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது படிச்சுட்டு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இது தெரியாது. அதே போல் 8th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, 9th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, 10th சரிங்களா, ஈவன் 11th வரைக்கும் நீங்கள் நல்லா ப்ராப்பராக படிச்சிங்கன்னா உங்களுடைய எஜுகேஷனும் பெட்டராக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம்ஸ் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு என்எம்எஸ் பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்லுங்கள், TNCM பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள், அல்லது ட்ரஸ்ட் எக்ஸாம்ஸ் பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள், தமிழ் டேலண்ட் எக்ஸாம்ஸ் பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு எந்த எக்ஸாம்ஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து வேணுமோ அந்த எக்ஸாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டான வீடியோ நெக்ஸ்ட் இதில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ எக்ஸாம்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு சரிங்களா. இது எல்லாமே நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு எல்லாமே தெரியாத இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு எல்லாமே தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.